ராதே கிருஷ்ணா. நாம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வைபவத்தில் பாதுகா சகஸ்திரத்திலிருந்து நாதபத்தியில் சில விஷயங்களை பார்த்து வருகின்றோம். 420வது பாசுரத்திலிருந்து இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நித்யம் பதாம்புருகயோ இஹ கோபிகாத்வாம் கோபி ஜனப்ரியதமோ மணிபாதரக்ஷே சம்பன்ன கோஷ விபவாம் கதிபித் நிஜாபிஹி பிரீத்யேவ நத்யஜதி ரங்கசமாஸ்ருதோபி. இங்கு பாதுகைகளை கோபிகைகளாகவே எம்பெருமான் நினைக்கின்றார் என்று அருளுகிறார். கோபிகளுக்கு மிகவும் பிரியமானவன் நம்பெருமான். தனது சஞ்சாரங்கள் முடிந்து ஸ்ரீரங்க விமானம் அடைந்த பின்னரும் பாதுகையை விடுவதில்லை. மிகவும் இனிமையான நாதம் கொண்ட பாதுகையை அவன் கோபியை என்றே கருதி எப்பொழுதும் தன் திருவடிகளில் அணிந்துள்ளான் என்று அருளி செய்யப்பட்டுள்ளது. 421 பிராயப்பதாவனி விபோ பிரணதார்த்தி ஹந்துஹோ பிரஸ்தான மங்களவிதோ பிரதமோத்யதானி த்வசிஞ்சிதானி சபதி ஸ்வயமாரபந்தே காலோச்சிதான் கனககாஹள சங்கநாதான். இங்கு பாதுகை தேவியர் பாதுகைகளை ரங்கநாதன் அணிந்து வரும்போது அழகான சுப சப்தங்களை ஏற்படுத்துகின்றாளாம். அந்த சப்தத்தை கேட்டுதான் மற்ற வாத்தியங்கள், காஹளம் அப்படின்னா எக்காலம் அப்படின்னு நம்மளுடைய வாத்திய இன்ஸ்ட்ருமெண்ட், சங்கு அப்படிங்கக்கூடிய நாதம், இதெல்லாம் சப்தம் ஒலிக்கின்றனவாம். இந்த சப்தங்கள் இவ்வளவு இனிமையாக இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், பாதுகாதேவியின் நாதத்தை கேட்டு அவைகள் மறுபடியும் எப்படி கிளி ஒரு வார்த்தையை பேசுமோ அதை போல் இவைகளும் வாத்தியத்தை முழங்கின என்று அருளி செய்கின்றார். இங்கு ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை முறைப்படி சேவித்தால் நமக்கு 18 வித்தைகளின் சப்தங்களை கேட்கலாம் என்றும் அருளியுள்ளார். அடியேன் 422 ஆம்ரேடித ஸ்ருதி கணைஹி நினதைர்மணீனாம் ஆம்நாய வேத்யமனுபாவமபங்குரம் தே உத்காஸ்யதாம் நியதம் இச்சசி சாமகானாம் தான பிரதானமிவ சௌரிபதாவனித்வம். இதில் பகவான் பாதுகைகளை சாற்றிக்கொண்டு வெளியில் எழுந்தருளும் போது அவள் நாதம் செய்கின்றாளாம். உடனே சாமவேதத்தை அறிந்தவர்கள் பாடுகின்றார்களாம். அப்பொழுது பாதுகாதேவி நினைத்தாலாம், இதற்கு மேலும் அழகூட்ட வேண்டும் என்று தன் நாதத்தை சேர்த்து ஒலிக்க சாமவேதம் ராகமாகவே அமைந்தது. சங்கீதமாக பாடுவதற்கு பாதுகாதேவியின் நாதங்களே காரணம் என்றும் கொள்ளலாம். ரத்தின மணிகளால் ஒளி எழுப்பி அந்த வேதங்களுக்கு அழகை கொடுக்கக்கூடியவள் இந்த பாதுகாதேவி. சாம வேதங்களுக்கும் பாட்டு சொல்லிக் கொடுக்கின்றாளோ இவள் என்று அனைவரும் ஆசைப்படும்படியாக ஒலிக்கின்றது. அதனால்தான் என்னவோ நாம் சாம வேதத்தை அழகாக ராகத்துடன் பாடுகின்றோம். நம் திருவாய்மொழியும் அப்படியே ஆனதென்றோ. 423 பிரத்யாசுரங்க நிருபதேர் மணிபாதரக்ஷே त्वद्गर्भरत्न जनितः मधुर प्रणातः सन्दर्शनोत्सुकधियां पुरसुन्दरीणां सम्पद्यते श्रवणमोहन मन्त्रघोषः. எம்பெருமான் பாதுகைகளை சாற்றிக்கொண்டு சஞ்சாரம் செய்து வருகின்றார். அப்பொழுது எம்பெருமானின் பாதுகைகளில் இருக்கக்கூடிய இரத்தினமணிகள் இனிமையான நாதத்தை எழுப்புகின்றனவாம். இதனை கேட்டு உள்ளே இருப்பவர்கள் வெளியே எழுந்து வர வேண்டுமென்றோ. அவர்களின் காதுகளில் என்ன விழுந்தனவாம்? இந்த பாதுகையின் இனிமையான நாதங்கள் விழுந்தன. எம்பெருமான் எதிரில் நிற்கும் பகவானையும் அவர்கள் மறந்து அந்த சப்தத்தால் மயங்கி நிற்கின்றன. அப்படி இனிமையான நாதத்தை கொண்டு நம் அனைவரையும் இழுக்கின்றாள். எப்படி எத்தனை கிரந்தங்கள் இருந்த போதிலும் ஆழ்வாருடைய திருவாய்மொழி என்றால் அனைவரும் ஓடுகின்றனர் அல்லவோ. இதற்கு காரணம்
அந்த நாதமன்றோ என்று அருளியுள்ளார். 424 ஆகஸ்மிகேஷு சமயேஷு அபவார்ய ப்ருத்யான் அந்தப்புரம் விஜதிரங்கபதௌ சலீலம் வியாமோகனேன பவதி சூத்ருஷாமதீதே மஞ்சுஸ்வனேன மதனோபனிஷத் ரகஸ்யம். எம்பெருமான் தாயார் சன்னதிக்கு வரும் காலங்கள் இன்னென்ன என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்க அந்த சமயத்தில் எம்பெருமான் பாதுகையை சாற்றிக்கொண்டு எழுந்தருளுகின்றார். அந்த காலத்தில் லக்ஷ்மி முதலான பிராட்டிமார்கள் பாதுகையின் சப்தத்தை கேட்டு மயங்கி மன்மத சாஸ்திரங்களை ஓதியவர்களைப் போல் மயங்கி விடுகின்றனர். இது பாதுகையினுடைய பெருமையன்றோ? இதே போலவே திருவாய்மொழியினுடைய பாவத்தை அறிந்தவர்களுக்கு தற்செயலாக பெருமாள் சேவை சாதித்தால் அப்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்திற்கே அளவில்லையன்றோ? அதைப்போல் இங்கு பாதுகாதேவியானவள் நாதத்தை எழுப்பி பகவானை அவர்கள் முன் நிறுத்துகின்றாள். என்னே கருணையுடையன்.